ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் தமிழ் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன் என்ற ஆண்டவரே தீர்க்க தரிசன நிகழ்ச்சியை கர்த்தரே நடத்தி கொண்டு வருகிறேன். ஆவியான ஒரு அசைவாடி ஆண்டவரே பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்தி வருகிறீர். உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஆவிக்குரிய ரகசியங்களை, பரலோக ரகசியங்களை கர்த்தருடைய ஆவியானவர்கள் மத்தியிலே பேசும்படியாக தாழ்த்தி செபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காலை நேரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிறிய கிராமம் பாலூர் என்ற கிராமம், ஆந்திர மாநிலம், இயேசு பிரசன்னம் வாலிபர் தீர்க்க தரிசன ஊழியங்கள் மூலமாக இந்த Facebook யூடியூப் சேனல் மூலமாக உலகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறோம். ஆவியான ஒரு வழிநடத்தும்படி இந்த தீர்க்க தரிசன நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து ஒவ்வொரு வாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இது 8வது வாரம். கர்த்தர் நம் மத்தியிலே அசைவாழ்வாராக. ஒரு பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஃபாதர். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ இயேசு. நன்றி இயேசு ராஜா. உமக்கே மகிமை. வானத்தையும் பூமி உண்டாகிற தேவனாய் கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. Thank you Jesus. ஒவ்வொரு வாரமும் தீர்க்க தரிசன நிகழ்ச்சி மூலமாக வேதத்திலே மறைந்திருக்கிற அநேக ரகசியங்களை, மறைபொருள்களை தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீரப்பா. கடைசி கால எழுப்புதலுக்காக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற வல்லமையான ஊழியம் பூமி முழுவதற்கும் வெளிப்படுத்தப்படுவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. உங்களிடத்திலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் ஒரு சிறிய கிராமத்திலே இறங்கி வந்து சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்து நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர். உலகத்திற்கு இதுவரை வெளிப்படுத்தாத ரகசியங்களை கடைசி கால எழுப்புதலுக்காக வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை இந்த கிராமத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர். ரகசியத்தை வெளிப்படுத்துகிறீர், முத்திரை உடைக்கிறீர்.
வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை. Thank you Jesus. கிருபை இரக்கங்களா மணிமூடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமூடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். நம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. Glory to Jesus. Thank you Lord. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. முழு உள்ளத்தோடே. Thank you Holy Spirit. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4 பேர் நிகழ்ச்சிக்காக நம்ம மோசஸ் ராஜேஷ் அவர்கள் வந்து கர்த்தருக்கு சமூகத்தில் பரிசுத்தமுள்ள பிதாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாட்கள் காலை ஆரம்பிக்கிறோம். பரிசுத்தாவை வாழ்ந்து நாங்கள் செபிக்கிறோம். ஒரு வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். ஆகியனவரே, இந்த நிகழ்ச்சி என் தேவன் சொல்வதே சொல்ல நிகழ்ச்சி பாவத்தின் நேரத்தில் கொடுக்கிறோம். இந்த அவசரம் நீங்கள் இருந்து பேசுங்கள், வெளிப்பாடான பேசுங்கள், எழுப்புதலுக்கு பேசுங்கள். செய்தி அனைவருக்கு பிரபா, அனைவருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இருக்கட்டும். என்னுடைய உள்ளங்கள் யோதைகள் பற்றி இருக்கும். இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பேசுகிறார். இயேசு நாமத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாமத்தில் என் தேவன் சொல்லுவதே சொல்லுவேன் என்ற இந்த அருமையான கடைசி கால எழுப்புதல் தீர்க்க தரிசன நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. கடைசி கால எழுப்புதலுக்காக நாம் அனைவரும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கூட அநேக ரகசியங்களை உலகத்திற்கு மறைக்கப்பட்டிருந்த மறைபொருள்களை, வேத ரகசியங்களை, வேத தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடுகளை, தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலை கர்த்தர் இந்த கிராமத்திலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் ஒரு சிறு வியாபாரம் செய்து கொண்டு கர்த்தருடைய சுவிசேஷத்தை செய்து கொண்டது எங்களை கர்த்தர் சபை ஊழியம் தெரியாது, வேதத்தை குறித்த அறிவு அவருக்கு ஞானம் கிடையாது. ஒரு அப்பிரயோஜனமான ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் மத்தியிலே இந்த சிறு கிராமத்திலே ஏசாயா 65:1-2 படி இந்த கிராமம் இருக்கிறது.
மிகவும் முரட்டாட்டமுள்ள ஜனங்கள். இவர்கள் மத்தியில ஒரு ஊழியக்காரர் ஊழி செய்ய முடியாது. ஆண்டவரே இறங்கி வந்து இங்க சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்து ஆவியானவராய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அதைதான் கர்த்தர் சொன்னார், சகரியா 6:13 நிறைவேற்றுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். எல்லா நேரங்களிலும் ஆவியானவர் இறங்கி வந்து எல்லா காரியங்களும் தீர்க்க தரிசனமாக வாலிபர்கள் மூலமாக பேசுகிறார், ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுகிறார். இங்க வந்து பிள்ளைகள் எல்லாரையும் அபிஷேகித்து ஒவ்வொருவரையும் வல்லமையாய் பயன்படுத்தி இந்த ஊழியத்தை கர்த்தரே நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. నీ కట్టులు పెంచబడతాయి. యేసయ్యా, సరే యేసయ్యా, థాంక్యూ యేసయ్యా. இந்த பிள்ளைகள் எல்லாரையும் அபிஷேகித்து ஒவ்வொருவரையும் வல்லமையாய் பயன்படுத்தி இந்த ஊழியத்தை கர்த்தரே நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இந்த வாரத்திலும் கூட நாம் தீர்க்க தரிசன செய்திக்கு செல்வதற்கு முன்பாக சென்ற வாரத்திலே கர்த்தர் நமக்கு பேசின காரியங்களை குறித்து ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். சென்ற வாரம் கூட கர்த்தர் 7வது வாரத்திலே மிகவும் ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்தினார். உலகத்திலே இதுவரை மறைக்கப்பட்டிருந்த ரகசியம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் சொன்னார், இப்போது இதை எழுத வேண்டாம், முத்திரை போடு என்று சொன்னார். அந்த முத்திரை போடப்பட்ட அந்த ரகசியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த கிராமத்தில் இறங்கி வந்து ஆவியானவராக இருந்து இந்த ரகசியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படி வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்கள் தான் இந்த தேவன் சொல்வதையே சொல்வேன் என்ற நிகழ்ச்சியை 4 வருடங்களாக நடந்து கொண்ட இந்த ஊழியத்திலிருந்து ஆவியானவர் வெளிப்படுத்தும்படியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். 7ஆம் வாரத்திலும் கூட உலகத்துக்கு மறைக்கப்பட்ட ஒரு பெரிய சத்தியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த யோவான் ஸ்நானன் பூமிக்கு இறங்கி வந்து ஊழியம் செய்தான் என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். அவனை குறித்த ஒரு மறைவான ரகசியங்கள் அநேக வேத வசனத்தின்படி நாம் தியானித்தோம். எல்லாமே அவன் எலியாவின் ஆவியுடையவன், பலமுடையவன் என்று அவன் பிதாக்களோட இருதயத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளையோட இருதயத்தை பிதாக்களுக்கும் திரும்ப வந்தான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தான் என்று பார்த்தோம். அவன் தேவனுக்கு சாட்சி கொடுக்க வந்தான், இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். எல்லாவற்றையும் தியானி. முக்கியமாக அதில் இருக்க ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால் அந்த யோவான் ஸ்நானன் வேறு யாரும் கிடையாது, அவன் எலியா. அல்லேலூயா. அவன்தான் எலியாவின் மறுஜென்மம் என்ற ரகசியத்தை சென்ற வாரத்திலே ஆவியானவர் மத்தியிலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த பூமியிலே தமக்காக உண்மையாக பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த பூமியில அன்னர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் மத்திய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னகர்களாக்கப்பட்டு இந்த பூமியிலே கர்த்தருக்காக ஊழியம் செய்து ஸ்திரீகளாலே கரைப்படாதவர்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14:4 ஸ்திரீகளாலே கரைப்படாதவர்களும் இவர்களே, ஆட்டுக்குட்டியானது எங்கே சென்றாலும் அவர் கூட செல்லுகிறோம் இவர்களே என்று எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படி அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு எங்கு சென்றாலும் செல்லுகிற அந்த வாலிபர்கள் தான். அவர்களுக்கு கர்த்தர் பரலோகம் வந்த பின்பு பூமியில் அவருடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்றி பரிசுத்தமாய் வாழ்ந்து ஸ்திரீகளாலே கரைபடாமல் அன்னகர்களாய் வாழ்ந்த வாலிபர்களை கர்த்தர் பரலோகத்தில் வந்த பின்பு இவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக ஏற்ற காலத்திலே அவர்களை பூமிக்கு அனுப்பி, அதாவது மறுஜென்மம் கொடுத்து பூமிக்கு அனுப்பி தம்முடைய ராஜ்யத்தை கட்டி வந்தார் என்ற ரகசியத்தை சென்ற வாரத்திலே கர்த்தர் இந்த சபைக்கு வெளிப்படுத்தினது. பூமிக்குள்ள எல்லா சபைக்கும் வெளிப்படுத்த நாம் அறிந்து கொண்டேன். சென்ற வாரம் நாம் பேஸ்புக்ல யூடியூப்ல பார்த்தோம். இந்த நாளிலும் கூட அந்த ரகசியத்தை எப்படி கர்த்தர் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருந்தார், அதை குறித்த புஸ்தகம் என்ன, அந்த புஸ்தகத்தை குறித்து என்ன சொல்லுகிறது, அதை குறித்த சிறு காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இதை குறித்து வாசிக்கும் போது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும்
ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்கள் இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். புதிய பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா. வெளிப்பட்ட சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது புஸ்தகத்தை குறித்து பார்க்கிறோம். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கேட்கிற சத்தத்தை கேட்டு அங்கு பார்க்கும்போது 3ஆம் வசனத்திலே வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. அல்லேலூயா. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் என்று அவர் எழுதினார். அப்போது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். 5ஆம் வசனம், தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக கர்த்தர் ஒரு புஸ்தகத்தை மறைத்து வைத்திருந்தார். அதன் முத்திரை உடைக்கப்படவில்லை. இப்போது நாம் வாசித்த 5ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிற முத்திரைகள் உடைக்கப்பட்டன. 7 முத்திரைகளை உடைக்க பாத்திரவானாய் காணப்பட்ட கர்த்தர் வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை, பாத்திரலாய் காணப்படவில்லை என்று நாம் வாசித்தோம். அதைதான் நீங்க வாசித்தோம். தேவரின் புஸ்தகத்தை வாங்குவோம் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர் என்று சொல்லிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு பெரிய பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். புஸ்தகம் பரலோகத்திலே மறைக்கப்பட்டிருக்கிற புஸ்தகங்கள் அநேகம் உண்டு. அதிலே 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டு அதில் உள்ள ரகசியங்களை வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமானால் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. அல்லேலூயா. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அந்த பலமுள்ள வேறொரு தூதன் கையில் இருந்தது. அந்த திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை கையில பிடித்துக் கொண்டு வருகிற தூதனை குறித்து அடையாளங்களை பார்க்கும்போது நாம் வாசிக்கிறோம், அங்கு மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. அல்லேலூயா. இந்த விசேஷமான பலமுள்ள வேறொரு தூதன், இந்த அடையாளங்கள் வேறு எந்த தூதனுக்கும் கொடுக்கப்படவில்லை. வெளிப்பட்ட சுவிசேஷத்திலும் சரி வேதத்திலும் சரி எங்கேயுமே இவ்வளவு ஒரு மகிமையான தூதனை நாம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த மகிமையுள்ள தூதன் அவனுடைய ஒவ்வொரு அடையாளங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஞாபகம் படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலே காண்பிக்கிறது. இந்த பலமுள்ள வேறொரு தூதன் கையிலே திறக்கப்பட்ட புஸ்தகத்தோடு இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த திறக்கப்பட்ட புஸ்தகம் என்ன சொல்ல போகிறது என்பதை குறித்து அவர் எழுத போகும்போது அங்கு எழுத போகிறார். அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தில், திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அந்த தூதன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் முழங்கின. அவ்வேழு இடிகளும் தாங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அந்த 7 இடிகளும் முழங்கின போது அந்த 7 இடிகள் சொன்ன காரியங்களை இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுத போனார். வெளிப்பட்ட சுவிசேஷத்தை எழுத போகும்போது அங்கு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்கிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் இருக்கிறார் நான் கண்டேன். அங்கு சொல்லப்பட்ட அந்த சத்தத்தில் அவ்வேழு இடிகள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று. அப்போது 7 இடி முழக்கங்கள் சொன்னவர்களை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகும்.
7 இடி முழக்கங்கள் சொன்னன. அல்லேலூயா. யாரை குறித்து சொன்னன? என்ன சொன்னன? என்ன சொன்னது? எதை குறித்து பேசியது? எல்லாவற்றையும் எழுத வேண்டும் என்று இருந்தபோது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. இப்பொழுது இதை எழுத வேண்டாம், முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். உடனே அவர் எழுதாமல் நிறுத்திவிட்டு முத்திரை போட்டு விட்டார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவானால் முத்திரை போடப்பட்ட அன்று அந்த தூதன் பூமிக்கு இறங்கி வந்து ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார். அவர் என்ன ஜெபித்தார் என்றால் 5ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நாம் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி கையை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். அல்லேலூயா. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதப் போகிற சமயத்தில் இந்த தேவ ரகசியம் நிறைவேறும் என்று இவன் ஜெபிக்கிறான். இந்த பலமுள்ள வேறொரு தூதன் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதப் போகிற சமயம் இந்த கடைசி காலம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி காலம் எக்காலம் ஊதப் போகிற சமயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை அது சீக்கிரத்தில் இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாகவே இந்த பரிசுத்த புஸ்தகம் இந்த தூதனுடைய கையில் இருக்கிற, இந்த பலமுள்ள தூதனுடைய கையில் இருக்கிற, இந்த பலமுள்ள வேறொரு தூதன் கையில் இருக்கிற இந்த சிறு புஸ்தகமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த புஸ்தகத்துக்கு பரிசுத்த புஸ்தகம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த புஸ்தகம், ஹோலி புக். இந்த ஹோலி புக்ல இருக்கிற ரகசியத்தை தான் இந்த கிராமத்திலே கர்த்தர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். 2019ஆம் ஆண்டு அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாய் சிறு சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டது அழியான். சென்னையிலே எங்கள் குடும்பம் இருப்பதனால இந்த ஆந்திராவிலே வியாபாரம் செய்து கொண்டு சென்னைக்கு சென்று மாதத்துக்கு 1 முறை 2 முறை சென்னை சென்று வருவதும், நாங்கள் ஜூஸ் வியாபாரம் செய்து கொண்டிருந்தபடியால் குளிர்காலத்தை அதிகமாய் சென்னையில இருந்து அங்கு கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் எங்கள் சபைக்கு செல்வதும் அங்கு கொடுக்கப்படுகிற ஊழியர்களை செய்து கொண்டும் நாங்கள் இருந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ராத்திரி 10ஆம் தேதி அதிகாலையிலே கர்த்தர் என்னை பரலோகத்துக்கு அழைத்து சென்றார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு கர்த்தர் அழைத்து சென்றது மிகவும் ஒரு பெரிய அனுபவம். அதை குறித்து எங்களுடைய பேஸ்புக்கில் சாட்சியில எங்களுடைய யூடியூப் சேனலில் இருக்கிறது. அழைத்து சென்று காண்பித்த இந்த பரிசுத்த புஸ்தகத்தை குறித்து, இந்த பலமுள்ள வேறொரு தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை குறித்தும், அவன் கையிலே திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் இருப்பதை குறித்தும், அங்கு எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் உலகம் முழுவதும் அறிவிக்கப்படுவதை குறித்தும் கர்த்தர் காண்பித்தார். ஆனால் சுத்தமாக அதை குறித்து எந்த விதமான வெளிப்பாடும் எனக்கு அப்போது கிடையாது. அதை குறித்த வெளிப்பட்ட சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் தான் இந்த காரியம் நடந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. கர்த்தர் ஒரு தரிசனம் காண்பித்தார், ஜெபித்தோம், அவ்வளவுதான். ஆனால் வெளிப்பட்ட சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கடைசி காலத்தை குறித்தது, ஆண்டவருடைய வருகை குறித்தது என்பது அனைவருக்குமே தெரியும். மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவர் வருகைக்கு முன்பாக அடையாளங்கள் இருக்கிறது. அப்படியாக எனக்கு காண்பிக்கப்பட்ட அந்த 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்துல பூமியில பயங்கரமான காரியங்கள் நடக்க போவதை குறித்து கர்த்தர் காண்பித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது எல்லாமே கடைசி கால எழுப்புதலுக்காக ஆண்டவர் வருகைக்கு முன்பாக நடக்க போவதை காண்பித்தார். அதன்படியாக அந்த தரிசனங்கள் அழைத்து சென்று எனக்கு எல்லாம் முடிந்து வந்த பின்பாக பார்க்கும்போது ஜனவரி மாதத்துக்கு பின்பாக பூமியில பயங்கரமான கொள்ளை நோய் COVID-19 அதிகமாய் பூமி முழுவதும் அதிகமாய் எங்கு பார்த்தாலும் உலகம் முழுவதும் பரவியது. கொள்ளை நோயினால லட்சக்கணக்கான மக்கள் அழிந்தார்கள். இதெல்லாம் 2019ஆம் ஆண்டு தரிசனத்திலே கர்த்தர் காண்பித்தார் என்பது அப்போது எனக்கு தெரியாது. 2019ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் ஜூன் மாதத்திலே ஒரு சிறிய கிராமமாகி இந்த கிராமம் பாலூர் என்ற கிராமத்திலே கர்த்தர் ஒரு சகோதரியை அழைத்து வந்து எங்கள் ஊழியத்திலே விடுதலை கொடுத்து அந்த சகோதரிக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்த பின்பு இந்த கிராமத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஊழியத்தை நடத்தினார் ஆரம்பித்தார். அந்த குடும்பத்தில் நடத்தப்பட்ட ஜெபத்தின் மூலமாக இந்த சிறிய கிராமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடியெடுத்து வைத்து ஊழியத்தை
நடத்த ஆரம்பித்தார். அப்போது சொன்ன காரியம், கடைசி கால எழுப்புதலுக்காக இந்த சிறு புஸ்தகத்தை, அந்த பலமுள்ள வேறொரு தூதன் கையில் இருக்கிற அந்த சிறு புஸ்தகத்தை தான் உனக்கு தரிசனத்தில் காண்பித்தேன், பரலோகத்திலே காண்பித்தேன். அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த சிறிய கிராமத்தை நிறைவேற்றும்படியாக நான் முன் குறித்திருக்கிறேன். அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்ட காரியங்கள் இந்த கிராமத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அதற்காகவே உன்னை நடத்தினேன் இந்த கிராமத்துக்கு என்று கர்த்தர் பேசினார். அதன்படியாக வாலிபெல்லாம் அபிஷேகப்பட்டார்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். கர்த்தரை குறித்து அநேக ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. பரிசுத்த புஸ்தகம் என்பது உலகத்திலே கடைசி கால எழுப்புதலுக்காக ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தருடைய மகிமையான புஸ்தகம் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அந்த பரிசுத்த புஸ்தகத்துல இருக்கிற அன்று முத்திரை போடப்பட்ட அந்த 7 இடிகள் சொன்ன காரியங்களை எல்லாம் இந்த பரிசுத்த புஸ்தகத்திலே இந்த கடைசி நாட்களிலே அந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போகிற காலத்திலே இதெல்லாம் நிறைவேற்றுவேன் என்று அங்கு வாசித்தோமே, அதை நிறைவேற்றுகிற காலம் வந்துவிட்டபடியினால் இந்த பரிசுத்த புஸ்தகம் சீக்கிரத்திலே பூமியிலே வெளியில போகிறேன். அதன் முத்திரையை உடைத்து அதில் இருக்கிற ரகசியங்களை நானே சிங்காசனம் போட்டு நானே நடத்துகிற இந்த சபையிலிருந்து இந்த பூமிக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லி ஒவ்வொரு 4 வருடங்களாக இந்த பரிசுத்த புஸ்தகத்தை குறித்து அநேக காரியங்களை இந்த சபையில் வெளிப்படுத்திக் கொண்டு வந்தார். இதை குறித்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டபடி நான் கர்த்தர் சொன்னார், உலகத்துக்கு ரகசியத்தை வெளிப்படுத்த போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் சொன்னது போலவே கடந்த 7 வாரங்களுக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் தொடங்க வைத்தார். இதை ஒவ்வொரு வாரம் அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் இந்த 7ஆம் தூதன் சத்தம் கேட்க போகிறது. அவன் எக்காலம் ஊத போகிறான். அதற்கு முன்பாக அந்த பலமுள்ள வேறொரு தூதன், வானத்திலிருந்து இறங்கி வருகிற பலமுள்ள வேறொரு தூதன் கையில் இருக்கிற அந்த சிறு புஸ்தகம் பூமியிலே வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. இது தேவனுடைய சபையிலே வெளிப்பட வேண்டும். இதை குறித்து கர்த்தர் பேசும்போது என்னுடைய தரிசனத்தில், என்னுடைய 2019ஆம் ஆண்டு என்னை பரலோகத்தை அழைத்து சென்று கர்த்தர் காண்பித்த தரிசனத்திலே ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த சபையில பேசினார். வெளிப்பட்ட சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்வோமானால் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. இந்த பரலோக அனுபவத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்த போது இந்த வசனத்தை நிறைவேற்றினேன் என்று இங்கு கர்த்தர் பேசினார். ஆண்டவரே, இது எப்படி நிறைவேறியது எனக்கு புரியவில்லை என்று ஆண்டவரத்தில் பேசிக்கொண்டிருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், மகனே, அன்று தரிசனத்தில் நீ எதை பார்த்தாய் என்று கேட்டார். ஒரு தூதன் இறங்கி வருகிறார், அவர் கையில ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த வானத்திலிருந்து இறங்கி வருகிற தூதனை பார்த்து எல்லாரும் மாரடித்துக் கொண்டு அழுகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள், ஐயோ நான் பாவி என்று அழுகிறார்கள். வானத்திலே இருந்து இறங்கி வருகிற தூதனை பார்த்து எல்லாரும் பயந்து கொண்டு ஓடுகிறார்கள். நானும் ஓடினேன். வீட்டுக்கு சென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார், எல்லாரும் சீக்கிரமாய் தயாராகுங்கள், ஆண்டவருடைய வருகைக்கு என்று குடும்பத்தில் இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்தினேன். அப்பொழுது எங்கள் வீட்டின் வாசல் கதவு தட்டப்பட்டது. வாசலை தட்டினவர் யார் என்று போய் பார்த்தபோது நான் எந்த தூதனை வானத்திலிருந்து இறங்கி வருவதால் கண்டேனோ அந்த தூதன் எங்கள் வீட்டு வாசல் படியிலே நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. இது 2020ஆம் ஆண்டு என்னுடைய பேஸ்புக்ல பதிவு செய்தது. அந்த தூதன் நிற்பதை பார்த்தோன்னே ஒன்றை புரியவில்லை. அவரை பார்த்து பயந்து கொண்டு வாங்கள் உள்ளே வாருங்கள் என்று அழைத்து, இன்னும் நன்றாக ஞாபகம் இருக்கிறார், உள்ளே வாருங்கள் என்று அவரை வரவேற்று குடும்பத்திலே மனைவிக்கு சொல்லி அவர் சாப்பிடுவதற்காக தண்ணீர் கொண்டு வரும்படியாக அவர்கள் சென்றார்கள். உடனே அந்த தூதன் கை கொடுக்கும்படியாக சேக்கன் கொடுத்தார். அவர் சேக்கன் கொடுக்கும் போது என் கையை நீட்டினேன். கையை நீட்டின போது உள்ளங்கையை தொட்டு டச் என்றார். அவ்வளவுதான், நான் கீழே விழுந்து விட்டேன், பரலோகம் சென்று விட்டேன். கர்த்தர் என்னை பரலோகம் அழைத்து சென்றார். இதுதான் நடந்தது. ஆண்டவர் இங்கு தீர்க்க தரிசனமாக ஒரு நாள் ஒரு மகளோடு பேசும்போது சொன்னார், அன்று நீ பார்த்தாயே, நீ யாரை பார்த்தாய் என்று கேட்டார். 2019 நான் உங்களுக்கு காண்பித்தேனே, உன் வீட்டுக்கு வந்தேனே என்று. ஒரு தூதன் தான் ஆண்டவரே வந்தாரு. திருப்பியும் கேட்டார், நான் வந்தேனா தூதன் வந்தேனா என்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? இல்ல ஆண்டவரே, தூதனை தானே பார்த்தேன்.
கர்த்தர் சிரித்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தூதனுடைய சாயல இறங்கி வந்து அன்று இந்த வசனத்தை நிறைவேற்றினேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இப்போது நாம் வெளிப்பட்ட சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அப்பிரயோஜனமான எதற்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் தெரிந்து கொண்டு இதோ வாசற்படி தட்டுகிறேன், தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போதனை பண்ணினேன் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று கர்த்தர். அங்கு நிறைவேற்றப்பட்ட அந்த தரிசனம் தான் மாலூர் என்ற கிராமத்திலே நானே உன் வீட்டுக்கு வந்து என்னுடைய சபையை தொடங்கும்படியாக நானே ஊழியக்காரனாக சகரியா 6:13 படி நானே சிங்காசனம் போட்டு உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறேன். நானே இந்த சபையை நடத்துகிறேன். கடைசி கால எழுப்புதலை கொண்டு வரும்படியாக பரிசுத்த புஸ்தகம் என்று சொல்லப்படுகிற இந்த பலமுள்ள வேறொரு தூதன் கையில் இருக்கிற அந்த சிறு புஸ்தகத்தை விட இந்த பூமியில எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக நான் இறங்கி வந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நானே ஆசாரியராக பரிசுத்த ஆவியானவராக ஒரு சமாதான உடன்படிக்கை செய்கிறேன். நான் வாசிப்போம். இப்போது சகரியா 6:13 வாசிப்போம். சகரியா புஸ்தகம், சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுத்து வாசிக்கும் போது சகரியா 6:13 அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். அல்லேலூயா. ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராய் இருப்பார். அல்லேலூயா. இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய சபையை சந்திக்கும்படியாக இந்த பூமிக்கு பரிசுத்த புஸ்தகத்தை வெளிப்படுத்தும்படியாக ஒரு சபையை தெரிந்து கொண்டார். அந்த சபையை கட்டும்படியாக அதற்கு சபையை நடத்தும்படியாக ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாக அடியாரை தெரிந்து கொண்டு பரலோகத்திலிருந்து அன்று 2019ஆம் ஆண்டு வெளிப்பட்ட சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை இந்த 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நிறைவேற்றி கர்த்தரே எனக்கு இந்த தரிசனங்கள்லாம் கொடுத்தார். வசனங்கள்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அசல் இதை குறித்து ஒரு வெளிப்பாடும் கிடையாது. கர்த்தர் காண்பித்த தரிசனங்களை நாங்கள் அந்த பேஸ்புக்ல 2020ஆம் ஆண்டு அந்த கோவிட் அதிகமான போது கர்த்தர் அதை அது சாட்சியாக இருக்கும் என்று சொன்னதுனால பல வருடங்களாக என்னுடைய பேஸ்புக்கை நான் பயன்படுத்தாமல் போட்டு வைத்திருந்தேன். கர்த்தர் 2020ஆம் வருடத்துக்கு பின்பாக அதிகமாக பேஸ்புக்கில் இது குறித்த சாட்சிகளை போட ஆரம்பித்தேன், பதிவு செய்ய ஆரம்பித்தேன். இதன் மூலமாக கர்த்தர் கடைசி காலத்தில் செய்ய போகிற ரகசியங்கள் என்ன என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கிராமத்துக்கு வந்த பின்பாக இங்கு இருக்கிற தரிசனத்தை குறித்து இங்கு வாலிபர்கள் எல்லாரும் அபிஷேகித்து மாம்சமான யாவரும் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரர்கள் குமார்த்திகள் தீர்க்கதரிசனம் உரைப்பாக என்ற வசனத்தை அப்போஸ்தலர் 2:17 நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். 18 நிறைவேற்றுகிறேன். கடைசி காலத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசனம் நிறைவேற்றி கடைசி கால எழுப்புதலை கொண்டு வரும்படியாக இந்த சபையை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர். இதன்படியாக தான் கடைசி வாரத்தை போன வாரத்துல நாம் ஒரு பெரிய வெளிப்பாடை பெற்றோம். கடந்த வாரத்திலே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தூதர்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தினார். பரலோகத்திலிருந்து மறுஜென்மம் கொடுக்கப்பட்டு தேவனுடைய தூதர்கள் இறங்கி வந்தார்கள். இவர்கள் பூமியிலே வாழ்ந்த மனிதர்கள், கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்த வாலிபர்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னகர்களாக கர்த்தருக்காக உண்மையாக பரிசுத்தமாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14:4 படி ஸ்ரீகளையாலே கரைப்படாதவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவரோடு சென்றவர்கள், அவர்களில் விசேஷமானவர்களுக்கு கர்த்தர் பரலோகத்திலிருந்து மறுஜென்மம் கொடுத்து பூமிக்கு அனுப்பி தன்னுடைய ராஜ்யத்தை கட்டும்படியான கிருபையை கொடுத்தார் என்று கர்த்தர் சென்ற வாரத்திலே பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்தினார். பூமியில நாம் பார்க்கும்போது அநேக ஊழியங்களை பார்க்கிறோம். ஆனால் வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிற ஊழியங்கள் உண்டு, சரித்திரம் படைத்த ஊழியங்கள் உண்டு. அப்படி சரித்திரம் படைத்த ஊழியர்கள் எல்லாம் கர்த்தர் சொன்னார், அந்த சாதாரண ஊழியக்காரனை, அப்பிரயோஜனமான ஊழியக்காரனை எடுத்து நான் உலகத்திற்கே எடுப்பதை கொண்டு வந்திருப்பேன், பெரிய காரியங்களை செய்திருப்பேன். அந்த லட்சியத்தை இல்லாத இருளில் கிடந்த
அந்த தேசத்தை நான் பெரிய வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வந்திருப்பேன். அங்கெல்லாம் என்னுடைய தூதர்கள் தான் ஊழியம் செய்தார்கள் என்று பெரிய ரகசியத்தை கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. எங்கெல்லாம் பெரிய எழுப்புதல் உண்டானதோ, சாதாரண ஊழியக்காரனுக்கும் உலகத்தையே கலக்கின ஊழியக்காரனுக்கும் வித்தியாசம் உண்டு. வேதத்துல பார்க்கிறோம், உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும், உலகத்தை தரைகளாய் மாற்றுவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். பவுலை குறித்து இப்படியாக வேதத்துல கர்த்தராலே அனுப்பப்பட்ட பலமுள்ள வேறொரு தூதர்கள், தேவனால அனுப்பப்பட்ட தூதர்கள் பூமிக்கு வந்து தேவனுடைய தூதர்களாக, தேவனுடைய அம்பாசிடர்களாக கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து பரலோகம் திரும்பி சென்றார்கள். இவர்களை குறித்து அநேக ரகசியங்கள் உண்டு. கர்த்தர் வரும் நாட்களில் இன்னும் அதிகமான ரகசியங்கள் நம்மளை வெளிப்படுத்துவாராக. இந்த தேவனுடைய தூதர்கள் வெளிப்பாடு, வேதத்தில் உள்ள ரகசியங்கள் எல்லாம் சத்தியம். எல்லாமே தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாமே வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அதன் காலத்தில் ஒவ்வொன்றாய் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். அதன் காலம் நெருங்கிவிட்டபடி நான் இப்போ நான் வாசித்தது போல வெளிப்படுத்த சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்தது போல இனி காலம் செல்லாது. 7ஆம் தூதன் எக்காலம் மூல போகிற சமயம் இந்த தேவ ரகசியம் நிறைவேறும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய எழுப்புதல் நிறைவேறும்படியாக, இந்த தேவ ரகசியத்தை நிறைவேற்றும்படியாக இந்த ஊழியத்துல கர்த்தர் 4 வருடங்களாக செய்து கொண்ட ஊழியத்துல இந்த கடைசி கால எழுப்புதலை குறித்த ரகசியங்களை இந்த என் தேவன் சொல்லுவதே சொல்லுவேன் என்ற நிகழ்ச்சியில வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரம் தவறாமல் நிகழ்ச்சியை பாருங்கள், அனைவருக்கு வெளிப்படுத்துங்கள். வரும் நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் எவ்வளவு உண்மை என்பதையும், இதெல்லாம் சத்தியம் என்பதையும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பிரசங்கிக்க போகிறார்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொன்னார். ஒவ்வொரு ஊழியக்கார் கையிலும் இந்த பைபிள் எப்படி இருக்கிறது அப்படியே அந்த பலமுள்ள வேறொரு தூதன் கையில் இருக்கிற அந்த சிறு புஸ்தகமும் இருக்க போகிறது. கடைசி கால பைபிளாக அது மாறப்போகிறது. அது கடைசி ஏற்பாடு என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. கடைசி கால ஏற்பாடு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த முத்திரை உடைக்க பாத்திரர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வெளிப்பட்ட சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல அவரே பாத்திரராக இருக்கிறார். அவரே சிங்காசனத்தில் நிறுவிட்டிருந்து இந்த சபையிலே அது முத்திரையை உடைத்து இந்த பரிசுத்த புஸ்தகத்தின் ரகசியங்களை பூமிக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு நாட்டில் இதற்காக நாம் அநேக ரகசியங்களை கற்று தெரிந்து கொள்ளும்படியாக ஜெபிப்போம். உங்கள் அன்றாட ஜெபத்தில் ஜெபியுங்கள். எழுப்புவதற்காக இந்த பரிசுத்த புஸ்தகத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். இதில் இருக்கிற பெரிய ரகசியம் உலகத்திற்கு பெரிய ரட்சிப்பை கொண்டு வரப் போகிறது. கடைசி கால ரட்சிப்பை கொண்டு வரப் போகிறது. சபை பாவத்திலே மூழ்கி கிடக்கிறது, பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். கடைசி கால சபையை மீட்டெடுக்கும்படியாக இந்த பரிசுத்த புஸ்தகத்திலே ஒரு தேவ ரகசியத்தை நிறைவேற்றி இருக்கிறேன். அந்த தேவ ரகசியம் பூமியில நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அது நிறைவேறுகிறது. அது நிறைவேறிய பின்பு சபைக்கு ரட்சிப்பு உண்டாக போகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். நரகத்தில் போய் கொண்டிருக்கிற என்னுடைய ஆத்துமாக்களை மீட்கும்படியாக சபையிலே தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு வருகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்கும்படியாக கடைசி கால எழுப்புதலை கொண்டு வரும்படியாக இந்த பரிசுத்த புஸ்தகத்தை நான் வெளிப்படுத்த போகிறேன். பூமியில் ஒவ்வொருவருடைய கையிலும் அவர்கள் பாஷையில வெளிப்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் இந்த ஊழியத்தையும் இந்த நிகழ்ச்சியும் ஆசீர்வதிப்பாராக. இதை லட்சக்கணக்கான மக்கள் ஒரு நாட்டில் பார்க்க போகிறார்கள். இந்த நிகழ்ச்சி உலகம் முழுவதும் செல்ல போகிறது. எல்லா பாஷையிலும் கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சிரிச்சவன் தெரிவித்து முடிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தாவே இந்த நாளும் கூட நித்திய ஒவ்வொரு வார்த்தைகள் ஆவியானவர் இறங்கி வந்து வெளிப்படுத்தின தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள், வேதத்தில் உள்ள ரகசியங்களை கர்த்தர் இந்த கடைசி காலத்திலும் கூட ஆண்டவரே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முத்திரை உடைத்து கர்த்தர் இந்த பூமிக்கு கர்த்தாவே ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறீர். சபைக்கு எழுப்புதலை கொண்டு வருகிறீரப்பா. சபை ஆண்டவரே இருண்ட காலத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது. சபை உலகத்தை பக்கமாய் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் வருகிறீர், சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன கர்த்தர் வருகிறீரப்பா. சபையோ ஆயத்தமாய் இல்லை. இதை ஆயத்தப்படுத்தும்படியாக பலமுள்ள வேறொரு தூதன் இறங்கி வருகிறான். அவர் கையில திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் இருக்கிறது. அந்த சிறு புஸ்தகம் பூமி முழுவதற்கும் பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்த போகிறது. அந்த தேவ ரகசியத்தை நிறைவேற்றி வெளிப்படுத்த போகிறது. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே வாரும் இயேசுவே. சித்தத்தை நிறைவேற்றும். பூமி முழுவதும் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். ஒருவர் கூட நரகத்துக்கு போகக்கூடாதப்பா.
அப்பா உம்மை அறிந்த பின்பும் ரட்சிக்கப்பட்ட பின்பும் ஆண்டவரை இன்னும் உலகத்திலே பாவத்திலே சிக்கி கிடக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவரை உயிர் மீட்சி அடைவார்களாக, கர்த்தருக்காக எழுந்து ஊழியம் செய்வார்களாக. கடைசியாக எழுப்புவதற்காக தேவனுடைய தூதர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் எப்படி பரிசுத்தமாய் ஊழியம் செய்தார்கள் என்றும் அந்த எலியா எப்படி ஊழியம் செய்தார் என்பதையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு நாட்டிலே வெளிப்படுத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் மூலத்தில். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Holy Spirit, மகிமை. Amen. Glory, glory. Amen. Thank you, say. Amen. Amen. நன்றி. Amen. 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 தப்பட்டு கொண்டு தேவனுக்கு மகிமை செலுத்தி. பா 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 பா. Amen. Amen. Thank you, Lord. Amen. Shamala pa 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 pa. Thank you, Isaiah. యవనస్తులు రక్షింపబడుతున్నారు.